முன்னாடி வந்த டிரான்சென்டென்டல் அந்த ஃபிலாசபி வந்து அதனுடைய தொடர்ச்சி தான். ஸோ அங்கேருந்து ஏற்பட்ட தொடர்ச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம 21st செஞ்சுரியில் வந்து மினிமலிசம் கான்செப்ட் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த தொடர்ச்சியில் அந்த லைனில் வரக்கூடியவங்க தான். ஸோ இந்த மினிமலிசம் அப்படின்றதே வந்து இந்த ஒரு 100 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியத்துலையும் அப்புறம் வந்து மற்ற ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெமிங்வே அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். அதே மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ரேமன் கார்வன் ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி நிறைய ரைட்டர்ஸ், ஸ்டீஃபன் கிரேன், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வந்து ஒரு மினிமலிச போக்கு அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குனாங்க. அதாவது வந்து ரொம்ப ஜோடனைகளோ ரொம்ப விவரணைகளோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அணி இலக்கணம்லாம் சொல்லுவாங்க. அதாவது சிமிலி மெட்டாஃபர்லாம் போட்டு ரொம்ப கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்லக்கூடியது இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. என்ன இருக்குதோ அதை ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக சொன்னால் போதும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸை குறைச்சி குறைவான வார்த்தைகளை நம்ம வந்து ஆழமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இலக்கியத்தில். அது இன்றைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து வரக்கூடியவங்க தான் வந்து ஹெமிங்வே இவங்கலாம். அது வந்து ஆர்கிடெக்சர்லேயும் வந்து ஒரு 1960s டைமில் வந்து ஆர்கிடெக்சர்லேயும் வந்து அது ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தகவல்கள். ஸோ இதனுடைய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு தான் வந்து இன்றைக்கி இந்த மினிமலிசம் கான்செப்ட் வந்து பேசக்கூடியவங்க பேசக்கூடிய புத்தகங்கள், அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிசம் மாதிரி ஆரம்பித்து அதை பற்றியே பேசுறது, அதை பற்றி நான் நிறைய ஸ்பீச் கொடுக்குறது, நிறைய இடங்களில் போயிட்டு அதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது, அப்புறம் புக்கு போடுறது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி படங்களாக எடுக்கிறது. இதே வந்து அவங்களுடைய ஒரு லைஃபுடைய ஒரு வேலையாகவே செய்கிறாங்க. இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோடைய பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எதுவுமே ரொம்ப புதிய கான்செப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட நீங்கள் பழைய ஏன்ஷியன் டெக்ஸ்ட்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். லைஃப்பில் வந்து எப்படி எளிமையாக வாழ்கிறது, எது வந்து அர்த்தமான விஷயங்களோ அதை மட்டும் நம்ம நோக்குவது, மற்ற தேவைகளை வந்து தேவையாக தான் வச்சுக்கணுமே தவிர அதை நோக்கி நம்ம ஓடணும்னு சொன்னால் அர்த்தமான விஷயங்களில் வந்து நம்ம இலக்க நேரிடும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வாழையாக வந்து நிறைய ஏன்ஷியன் புத்தகங்களை இலக்கியங்களை இதெல்லாம் படித்தாங்களாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு புதிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எனக்கே ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றது போல் அதை அவங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கலான சில சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்கிறாந்தா ஒரு வீடு வந்து ஒருத்தருக்கு வந்து எந்த அளவுக்கான வீடு தேவை இருக்குது அப்படின்றத பற்றிலாம் அவங்க நிறைய ரிசர்ச் பேஸ்டான ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 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 சராசரியாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய ஒரு வீட்டில் வந்து எல்லா பகுதியுமே வந்து பயன்படுத்தப்படுவது கிடையாது. ஒரு வீட்டில் ஹால் இருக்குது, ஒரு 2 ரூம் இருக்குது, கிச்சன் ஒரு 2 பாத்ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சில பகுதிகள் தான் எப்போதுமே வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாதி வீடு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்கிறது இல்லை. மாதத்தில் 1 நாளோ 2 நாள் மட்டும்தான் பயன்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது நம்ம எத்தனை பேர் கவனிச்சிருப்போம்னு தெரியல. இப்போ ஹால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், ஹாலில் வந்து நம்ம எப்பயுமே யாருமே படுத்து தூங்குறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுவுமே பயன்படுத்துறது இல்லை. சும்மா சேர் போட்டு சோஃபா போட்டு வச்சுருப்போம். யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரி தான். அப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போகிற ரிலேட்டிவ்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹால் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்காக வந்து ஹாலே தேவையில்லை, நீங்கள் அப்படிலாம் ஒரு குடிசையில் போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வரல. எப்படி வந்து கரெக்டான அளவை வந்து நம்ம ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியாவோட ஒரு வீடை கட்டுறது, இல்லை வந்து நம்ம ஒரு வீடை பிடிக்கிறது, அதை நம்ம எப்படி கரெக்டாக தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்களே அந்த நிறையா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காட்டுவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் வீடுகள் காட்டுவாங்க. இந்த மினிமலிசம் லைஃப் வாழக்கூடியவங்கலாம் வந்து சில பேர்லாம் வந்து கேபினில் ஒரு இந்த இதுலலாம் இருப்பாங்க, என்ன சொல்கிறது இந்த வேன் மாதிரி இருக்கும், அந்த வேனே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உள்ளே தங்குற மாதிரி வசதி பண்ணி அதில் இருந்துக்கலாம், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, சாதாரணமாக ஒரு வீடு தான் பிடிச்சிருக்கணும்னு சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு எத்தனைக்கு என்னென்ன இடங்கள்லாம் தேவைப்படும், அதை வந்து நம்ம எப்படி அந்த இடங்களை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காட்டுவாங்க. ஒரே இடத்த வந்து ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமாகவும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பிரச்சனைனா ஒரு ரூமுக்கு வந்து தனியாக பெட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஹால்னா அங்கே வந்து தனியாக நம்ம வந்து யாராவது வந்தால் விசிட்டர்ஸ் வந்தால் உட்கார்றதுக்கு அப்படின்னு தனித்தனியாக ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினிமலிஸ்ட் வந்து ஒரே இடத்தையே வச்சு அங்கேயே பெட்டை வச்சு அந்த பெட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி, ஸோ அந்த பெட்டே வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு கபோர்ட் மாதிரி அப்படி ஓரமாக செவரோடு சேர்த்து வச்சுருவாங்க.
என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அது ஹால் மாதிரி மாறிடும். அது வந்து ஒரு சேர்லாம் போட்டு யாராவது வந்தாங்கன்னா சேர்லாம் போட்டு உட்கார வச்சுப்பாங்க. போன பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தூங்குற டைமில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டை வந்து இழுத்து விட்டாங்கன்னா கீழே படுக்கிறதுக்கான ரூமாக மாறிடும், யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கேயே வந்து கிச்சனையும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செவரோட சேர்ந்த மாதிரி அப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு க்ளோசெட் மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து தேவைப்படும் போது அதை டக்குன்னு திறந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இந்த என்ன சொல்கிறது, வீடு வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம வழக்கமான வீடுகள் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணுறது. இது வந்து ஒரு சில விமர்சனங்களும் இருக்குது. இப்போ வந்து இந்த மினிமலிஸ்ட்டுங்களை பற்றி சில விமர்சனங்களும் சில பேர் கொடுக்குறாங்க. என்னென்னா இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு எலைட் லைஃப், ஒரு மாதிரி லக்ஸுரி லைஃப் தான் வந்து கொண்டு போகிறாங்க. இது வந்து உண்மையிலே மினிமலிசம் மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரியான வீடு வந்து கட்டுறதுக்கு இல்லை அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கே ஒரு பெரிய செலவாகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் இருக்குது. பட் எல்லாமே தாண்டி ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அது வந்து யாருக்கு செட் ஆகும், யாருக்கு பிடிக்குது, யாருக்கு லைஃப்க்கு எப்படி எப்படியே ஒத்து வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா எந்த கான்செப்ட்டுமே வந்து முழுசாக அது 100% சரி தான் தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம பார்க்குறத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம லைஃபுக்கு அதை எப்படி நம்ம வந்து மாற்றிக்க முடியும், அது வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு மட்டும் நான் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து சில விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி இந்த வீடுன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் நெட்லேயே வந்து ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் ஹவுஸ் போட்டிங்கன்னா அந்த இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்கும், ஒன்றுமே இருக்காது. சோஃபா சேர் எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு சேர் இருக்கும். அவ்வளோ ஒரு ஹால் இருக்குன்னா ஒரே ஒரு சேர் இருக்கும், கப்போர்டு புக்ஸ் எதுவுமே இருக்காது, காலியான ரூமாக இருக்கும். சில பேர் தரையிலே உட்காந்துருப்பாங்க, சில பேர் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறது கூட தரையில் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாத்திரம் தான் இருக்கும், எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்றது. ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வார்ட்ரோப் திறந்தாங்கன்னா ஒரு 5-6 ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான எசென்ஷியலாக இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது எப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத அதையும் காட்டுவாங்க. அந்த ஒரு பேக், அந்த சூட்கேஸ் இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றத அழகாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது முடிஞ்சால் நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய இடங்களில் போயிட்டு டாக்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றதும் அந்த டாக்குமெண்ட்ரியில் வரும். அதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு டாக்கில் வந்து அவர் சொல்லுவார். சில பேர் கேட்பாங்க, என்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மினிமலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து ரொம்ப குறைவான பொருள் வச்சுக்கணுன்றீங்க, நான் வந்து 1000கணக்கில் புக் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து அது வந்து மினிமலிசம் லைஃப் ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நகைச்சுவாக சொல்லுவார், மினிமலிசம் லைஃப் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, எது லைஃபோடைய எசென்ஷியலான விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வச்சுக்கிறது. அதாவது இது வந்து ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா, எல்லாத்துக்குமே எல்லாமே எசென்ஷியலாக இருக்காது. சில பேருக்கு புக்குன்றது ரொம்ப எசென்ஷியலாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணலாம், புக்கு வச்சுக்கலாம், நிறையா புக் வச்சுக்கலாம், மற்ற தேவையில்லாத விஷயங்களை குறைச்சிட்டு அதை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ புக்கு பெருசாக எசென்ஷியலாக இல்லாதவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ சில பேர் மியூசிக், பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணலாம், அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அதை நிறையா வச்சுக்கலாம் அப்படின்றது தான். அதாவது உங்களுக்கு எது அர்த்தமானது படுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா மற்றவங்க எல்லாரும் எதை விரும்புகிறாங்க இல்லை எதை வச்சுக்கிறது சரின்னு சொல்கிறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு எது வந்து சரியானதாக படுதோ, எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர கான்செப்ட்டு. ஸோ இதனுடைய பலன்கள் அப்படின்றது நிறையா இருக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நிறையா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத டென்ஷன் இருக்காது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பேர்டன்ஸ் எதுவும் இருக்காது, தேவையில்லாத கடன் சுமைகள் அது மாதிரிலாம் இருக்காது. நிறைய பொருட்களை வாங்கி போட்டுட்டு அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அப்புறம் வந்து கடன் வாங்கிட்டு நிறைய பேருக்கு எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரியான பெரிய ப்ரெஷர் எதுவும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லைஃப் நிறைய டைம் கிடைக்கும், நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து வேறு நல்ல அர்த்தபூர்வமான விஷயங்கள் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப்ன்றது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து அவங்க சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி இப்போ நான் வந்து என்னுடைய கருத்துக்களாக சொல்ல வர விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு மினிமலிஸ்டிக் லைஃபே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஏன் தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது வந்து இந்த படம் சம்மந்தப்பட்டு நான் பேசலை. இப்போ நான் தனியாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நிறைய பேர் வந்து என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, அதாவது ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது தானே லைஃபு, நிறைய நமக்கு என்ன பிடிச்சிச்சோ அதெல்லாம் வாங்கி செலவு பண்ணி ஜாலியாக வாழலாமே, வேறு என்ன இருக்குது லைஃப்பில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து அர்த்தபூர்வமாக வாழ்றது, மீனிங்ஃபுல்லாக வாழ்றதுனா என்னது, அப்படியே லைஃப் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அதுதானே அர்த்தபூர்வமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க.